கலிங்கப்பட்டியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீர் புயலாக உருவெடுத்து திருநெல்வேலி, புதுக்கோட்டை, மலைக்கோட்டை வழியாக டெல்லி செங்கோட்டையை கடந்து நாடாளுமன்ற இரு அவைகளிலும் புரட்சி புயலாகவும் இளம் புயலாகவும் மாறியுள்ளது. டங்ஸ்டன் சுரங்க அனுமதி, ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா எதிர்ப்பு போன்றவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஜ்யசபையை புரட்சி புயல் கலக்கி கொண்டுள்ளது. இளம் புயலானது புதுக்கோட்டை RMS மூடுவதற்கு எதிர்ப்பு, திருச்சி மெட்ரோ ரயில் அனுமதி கோருதல், முதியோர் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்பட்ட ரயில் சலுகைகளை பறித்த விவகாரம், அரசியலமைப்பு சட்டத்தை குழித்தோண்டு புதைத்தல், விமான போக்குவரத்தில் உள்ள குளறுபடிகள், LIC முகவர்கள், பாலிசிதாரர்கள் நலன் குறித்து எழுப்பிய போர்க்குரல், நாடாளுமன்ற மக்களவையை இளம் புயல் கலக்கி கொண்டுள்ளது. இந்த இரு புயல்களின் கடும் வேகத்தால் ஒன்றிய அரசுக்கு மக்கள் மத்தியில் வெறுப்பையும் கடும் சேதத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. வாக்காளர்கள் அனைவரும் எதிர்காலத்தில் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி தாயகத்தின் வானிலை மையம் அறிவித்துள்ளது. அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், அம்பேத்கருக்கு வீர வணக்கம், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், அமித்ஷா மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள்.